ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் அத்தியாயம் 14 பிரம்மதேவர் கிருஷ்ணரை துதிக்கிறது. ஸோ நம்ம போன அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, கிருஷ்ணர் பெருமாள் அப்படின்றது கூட இல்லாமல் பிரம்மா என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, அவரோட மாயையை கூட பொருட்படுத்தாமல் கன்றுகள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் பிரம்மா மறைச்சு வச்சார். ஆனால் அது பெருமாளுக்கு தெரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா பெருமாள் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தன்னோட தற்பை உணர்ந்து பிரம்மா என்ன பண்ணாருனாக்க, பெருமாள் கிட்ட நமஸ்காரம் பண்ணி திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணார். அவரோட எல்லாத்தையும் நினைச்சு மறுபடியும் பெருமாளை நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல பிரம்மா கிருஷ்ணரை எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்றை சந்தோஷப்படுத்துறதுக்காக நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக நீர்மேகம் மாதிரி உன்னோட திருமேனி இருக்கு அப்படிங்கிறார். மின்னல் மாதிரி வஸ்திரத்தை நீ தரிச்சுன்னு இருக்க, குந்துமணிகளால செய்யப்பட்ட குண்டலங்களாலையும் தலையில அலங்காரமாக வச்சு கொள்ளப்பட்ட அந்த மயில் தோகைகளாலையும் பிரகாசிக்கக்கூடிய முகம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார். காட்டு புஷ்பங்களால செய்யப்பட்ட மாலையை நீ போட்டுன்னு இருக்க, கையில இருக்கக்கூடிய அன்னக்கபலம், பிரம்பு, கொம்பு வாத்தியம், புல்லாங்குழல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடையாளங்களால நீ பிரகாசிக்க கூடியவர், மிருதுவான பாதங்களோட இருக்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொல்றார். இடக்குழந்தையாக இருக்கக்கூடியவர், இடையனாக பிறந்தார் இல்லையா, அதை சொல்றார். பெருமாளுக்கு பிரம்மா அபராதம் பண்ணினதுனால பயந்து நடுங்கி பெருமாளோட மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்காம கிருஷ்ணஸ்வரூபத்தையே சொல்லி நமஸ்காரம் பண்றார் பிரம்மா அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த மாதிரி என்ன நீ அனுகிரகிக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதும் உன்னோட இஷ்டத்திற்கு ஏற்ற மாதிரியும் சுத்த சத்வ ஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த கோப சரீரத்தோட மகிமையை தெரிஞ்சு அப்படிங்கிறதுக்கு என்னால் முடியவே இல்லையே அப்படிங்கிறார். அப்படி இருந்ததுனால ஸ்வரூபமும் அனுபஸ்வரூபமுமா இருக்கக்கூடிய உன்னோட மகிமையை சாந்தமா இருக்கக்கூடிய மனசுனால யார் தெரிஞ்சுக்க முடியும்? யாராலையுமே முடியாது. அப்படியானாக்க மூடர்கள் எப்படி சம்சாரத்தை தாண்டுவா அப்படின்னாக்க, அதாவது யாருக்கு ஞான மார்க்கத்தில் சிரமப்படாம அவ இடத்துல இருந்துட்டே சாதுக்களால சொல்லக்கூடிய உன்னோட சரிதங்களை கேட்டு சரீரம், வாக்கு, மனசு இதனால உன்னை பூஜிச்சுண்டு ஜீவிக்கிறாளோ அவளால நீ ஒருத்தராலையும் ஜெயிக்கப்பட மாட்டாதவன். ஆனா கூட அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உன்னோட சரீரத்தை இருந்த இடத்திலிருந்தே யாரெல்லாம் கேட்டு உன்னை பூஜை பண்றாளோ அவள்கிட்ட நீ தோத்து போயிடுற, அதாவது அவ உன்கிட்ட ஜெயிச்சிடுறா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாள் அவளுக்கு இறங்கி வந்துடுறாராம், தன்னோட சரிதங்களை கேட்கிறவாளும் தன்னோட சரிதங்களை சொல்றவா கிட்டையும் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பக்தியை விட்டுட்டு, அதாவது உன்கிட்ட பக்தி பண்ணாம ஞானம் மாத்திரம் கிடைக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தர் முயற்சி பண்ணி சிரமப்படுறாளோ அவளுக்கு என்ன ஆகும்? சிரமம் தான் மிஞ்சுமே தவிர ஞானம் என்னைக்கும் வராது அப்படிங்கிறா. அதாவது உமிய குத்தி அரிசி எடுக்க விரும்பினவனுக்கு சிரமம் மாத்திரம்தான் உண்டாகுமே தவிர எந்த விதத்திலையும் அரிசி கிடைக்குமானா கிடைக்காதாம். அதே மாதிரி பக்தியால தான் ஞானம் உண்டாக வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்துல அநேகமான யோகிகள், அதாவது யோகத்துல ஞானமே உண்டாகாம எல்லா கர்மங்களையும் உன்கிட்ட சமர்ப்பித்தும் உன்னோட சரிதத்தையே சிரவணம் செஞ்சுட்டும் அதனால பக்தி அடைஞ்சு ஆத்ம ஞானம் உள்ளவர்களாக சுகமாக உத்தமகதியை அடைஞ்சார்கள். யாருக்கு உத்தமகதி கிடைக்கும்னா, எதுவுமே சிரமப்பட வேண்டாம், பெருமாளோட சரிதங்களையும் பெருமாளோட நாமாக்களையும் யாரு ஒருத்தன் இருந்த இடத்திலிருந்தே கேட்கிறானோ சொல்றானோ அவனுக்கு உத்தமகதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது யாருக்கு அது கிடைக்கும்னா, திருப்பியும் அதே வார்த்தையை சொல்றார், உன்னோட கதையை கேட்கறதுனால தான் அந்த உத்தம கதியை அடைய முடியும். இப்ப நம்ம எல்லாருமே பாகவத கதைகளை கேட்டுன்னு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ என்னைக்கோ ஒரு நாள் நமக்கும் பக்தி வரப்போறது அப்படின்னு இருக்கும்போது இந்த பாகவத கதைகளை யாரு ஒருத்தன் கேட்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக உத்தம கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதே மாதிரி அந்த எல்லா குணங்களை ஆக்கிரமித்தவரா இருக்கக்கூடிய உன்னோட மகிமை, அந்த நிர்குணஸ்வரூபமானது விகாரமற்றது, ஆத்மஸ்வரூப ரூபத்தை அடைஞ்ச அந்த அந்தக்கரண விருத்திக்கு புலப்படுறது. அடுத்தது ஸ்வப்பிரகாசத்தினால அறியக்கூடியது, மற்ற வகையால் அறிஞ்சு கொள்ள முடியாதது அப்படிங்கிறார். அதனால இந்த ஒன்னோட இந்த நிர்குண ரூபம் இந்திரியங்களை அடக்கித்து அப்படின்றார். ஸோ அதே மாதிரி ரொம்பவும் அதாவது சமர்த்தர்களா இருக்கக்கூடியவா அநேக நாட்கள்ல இந்த பூமியில இருக்கக்கூடிய தூசியையும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பனி துளிகளையும் நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய கிரணங்களையும் பிரிச்சு எண்ணி கணக்கு கூட போற்ற முடியும் அப்படிங்கிறான்.
இந்த லோகத்தோட ஹிதத்துக்காக அவதரிச்சவரும் குணங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய உன்னோட குணங்களை யாரால கணக்கிட்டு பார்க்க முடியும்? அதனால யாரு ஒருத்தன் உன்னோட கிருபையை எதிர்பார்த்து, அதாவது எப்போ பெருமாள் நம்ம கிட்ட கிருபை பண்ணுவார் அப்படின்னு தன்னோட கர்மத்துல, அதாவது புண்ணிய பாவத்தோட பயனை உதாசீனனாக அனுபவிச்சு கொண்டு சரீரத்தாலையும் மனசாலையும் வாக்காலையும் உன்னை நமஸ்கரிச்சுண்டு காலத்தை கழிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு மோட்சத்துல பாகம் உண்டு அப்படின்னு சொல்ற. நான் பண்ணின குற்றத்தை நீ பாரு. ஸ்வரூபத்தாலையும் காலத்தாலையும் தேசத்தினாலையும் அது அளவிடவே முடியாததாக இருக்கக்கூடியதும், நீயும் அது எல்லாத்தனாலையும் அளவிடக்கூடாதவரும், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவரும், மாயாவிகளை மோகிக்க செய்யக்கூடியவருமா இருக்கக்கூடிய உன்கிட்ட நான் மாயையை பிரயோகிச்சு என்னோட சாமர்த்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் தானே அப்படின்னு பிரம்மா கேட்கிறார். இப்படி செய்யறதுக்கு நான் சக்தி உள்ளவனா? அக்னியிலிருந்து உண்டான ஜுவாலையால அக்னியை என்ன பண்ணிட முடியும்? அதே மாதிரிதான் உன்கிட்ட இருந்து உண்டான எண்ணால உன்னை மோகிக்க செய்ய முடியுமா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற. நான் ரஜோகுணத்தினால உண்டானவன், எதுவுமே எனக்கு தெரியாது. ஜகத்தை படைப்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்வத்தினால குருடான கண்ணோட இருந்துட்டு இருக்கேன் நானு அப்படிங்கிறார். நான் ஒரு லோகத்துக்கு அதிபதி அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் நான் உன்னோட வேலைக்காரன் தான் அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட என்னோட குற்றத்தை மன்னிச்சு என்கிட்ட நீ கிருபை பண்ணு அப்படின்னு கேட்கிறார். மேலும் பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரம், ஆகாயம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்வி இந்த மாதிரி இருக்கக்கூடிய 84 அங்குல அளவோடு இருக்கக்கூடிய சரீரம் உள்ளவனாக நான் இருந்துருக்கேன். அப்படிப்பட்ட அண்டங்கள்ல அநேக அண்டங்கள் பரமாணுக்கள் மாதிரி உன்னோட மயிர்கால் வழியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பெருமாளோட குணாதிசயங்களை சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார் பிரம்மா. அப்படிப்பட்ட உன்னோட மகிமைக்கும் எனக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நான் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்பன் தான், ரொம்ப சின்னவன் தான். அதனால நான் பண்ண தப்ப நீ மன்னிச்சுடோ அப்படின்னு கேட்குற. அது மாதிரி ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்படின்னும் காரியம் காரணம் அப்படின்னும் இருக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறதும் இந்த மாதிரி ஜெகத் முழுக்க கூட உன்னோட வயத்துல தான் இருந்துட்டு இருக்கு. உனக்கு வெளியில ஒண்ணுமே கிடையாது. நான் கூட பார்த்தேன்னா உன்னோட வயத்துல தான் வசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னோட பிழையை நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்ல. அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை காலால உதைக்கிறது இல்லையா, அப்ப அது அம்மாவுக்கு குற்றமா தெரியாது இல்லையா? அந்த மாதிரியும் பிரளய காலத்துல சமுத்திரம் பொங்கி எல்லா இடத்துலையும் ஜலமாக இருக்கும்போது பெருமாளோட தொப்பிலிருந்து பிரம்மா உண்டானார் அப்படின்னு ஜனங்கள் சொல்றதெல்லாம் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். நான் உன்கிட்ட இருந்து உண்டானவன் தான். ஏன் அப்படின்னாக்கா நீ சகல பிராணிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுனால நாராயணர்னு நீ சொல்லப்படுற அப்படின்னு சொல்றா. எல்லாத்தையும் சேஷ்டிக்க செய்யறதுனாலையும் நீ தான் நாராயணர், சகல ஜெகத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனாலையும் நீ நாராயணர். அது மட்டும் 24 தத்துவங்களும் ஜலமும் யாருக்கு இருப்பிடமோ அவர்தான் நாராயணன் அப்படின்னு பிரசித்தமா இருக்கிறதுனாலையும் அதுவும் உன்னோட சரீரமே தான் அப்படின்னு சொல்றார். அளவிட முடியாத அளவுக்கு நீர் அது ஜலத்தில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஜலத்தில் நீ வசிச்ச அப்படிங்கிறதும் உன்னோட மாயையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மனசுனால நினைக்க முடியாத ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் சகல ஜெகத்துக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய உன்னோட சரீரம் ஜலத்தில் வசிக்கிறது அப்படிங்கிறது உண்மையானாக்க பிரளய காலத்தில் தாமரை மலர் தண்டு வழியாக உள்ள புகுந்து 100 வருஷங்கள் தேடியும் என்னோட கண்ணுக்கு நீ புலப்படவே இல்லையே. அதுக்கப்புறமா தான் தாமரை மலர்ல வந்திருந்து 100 வருஷங்கள் தபஸ் செஞ்ச போது ஹிருதயத்துல தோன்றினது. அந்த இடத்துலையும் எப்படி சீக்கிரமாகலாம் நீ எனக்கு காமிச்சு கொடுத்துடல. அதனால உன்னோட சரீரம் ஒரு இடத்துல வசிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு மாயை தான். ஸோ அந்த மாதிரி ஆனா நீ மாயைகள் எல்லாத்தையும் போக்கடிக்க கூடியவர். இந்த கிருஷ்ணாவதாரத்துல வெளியில எல்லாராலையும் ஸ்பஷ்டமாக பார்க்கப்படக்கூடிய பிரபஞ்சம் முழுக்க கூட உன்னோட வயத்துல இருக்கிறதாக நீதானே யசோதைக்கும் காமிச்சு கொடுத்த அப்படிங்கிறார். அதனால இந்த பிரபஞ்சமும் மாயையை ஒழிய உண்மையல்ல அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக உன்னோட வயத்துல இந்த ஜெகத்தும் இருந்துருக்கு, நீயும் இருக்க, உன்னோட வயத்துக்குள்ள கிருஷ்ணரும் நீயும் இருக்க, இந்த ஜெகத்தும் இருக்கு. அப்படி வெளியிலையும் ஜெகத்து தோன்றது, நீயும் இருக்க. அதனால ஜெகத் உண்மை இல்லை. அதாவது வெளியில இருக்கிறது பிரதிபிம்பமானாக்க அதுக்கு விபரீதமாக இருக்கணுமா, அப்படி காணப்படலையே
அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக நீர் மாதிரி, அதாவது நீ வந்து முதல்ல நீ தான் ஒருத்தனாகவே இருந்த, அதுக்கப்புறமா கோகுலத்துக்கும் எல்லா சிறுவர்களுமாகவும் நீ தான் இருந்த, அதுக்கப்புறமா அவ்வளோ ஸ்வரூபங்களும் 4 கைகளோடவும் தத்துவம் மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மதேவரால் உபாசிக்கப்பட்டவைகளுமா இருக்கக்கூடியது எனக்கு வந்தது. அதுக்கப்புறமா இந்த உலகம் முழுக்க கூட உன்னோட ஸ்வரூபமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒப்பற்ற பரபிரம்மமாக நீ இருக்க. அதனால நீ ஒருத்தர் தான் சத்தியமான வஸ்து, மற்ற எதுவுமே உண்மையானது கிடையாது அப்படின்னு ஒன்னால இன்னைக்கு தினம் எனக்கு நீ காட்டி கொடுத்துருக்க. அப்புறம் எப்பவுமே பிரகிருதியை வந்து ஆசிரயிச்சு மாயையாக வலைய வந்து வீசறியோ அப்போ உன்னோட உண்மையை தெரிஞ்சுக்காதவா பிரம்மதேவர் தான் லோகத்தை படைக்கிறார் அப்படின்னும் மகாவிஷ்ணுவாகிய நீ வந்து காப்பாற்றக்கூடிய கடவுள் அப்படின்னும் பரமசிவன் வந்து நாசம் செய்யறார் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அப்படி பல வகையாக தோன்றக்கூடியவரும் நீ தான். ஆனால் பிரம்மாக்கும் சிவனுக்கும் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறதும் நீ தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி சுதந்திரராக இருக்கக்கூடிய நீ வந்து வாமனராகவும் அப்புறம் ராமர் மாதிரி இருக்கக்கூடிய மனுஷனாகவும் சிம்மம் மாதிரி ஒரு மிருகமாகவும் நீ தான் வந்த, மத்ஸ்யமாகவும் கூர்மமாகவும் அவதரிக்கிறது. இந்த என்ன மாதிரி பிரம்மா சொல்லிக்கிறார், துஷ்டர்களா இருக்கக்கூடிய கர்வத்தை அடக்கிறதுக்காக தான் நீ அந்த மாதிரி வந்து அவதாரம்லாம் எடுக்கிற, சாதுக்களை காப்பாற்றுறதுக்கும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் தான் நீ எடுக்கிற அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக வந்து அதுக்கு தான் எடுக்கிறியே தவிர உண்மையிலே பார்த்தா உனக்கு ஜனனம்ன்றது ஒன்றும் கிடையாது, இஷ்டப்படி நீ சரீரத்தை எடுத்துக்க கொள்ளக்கூடியவன். அதனால யோகிகளுக்கெல்லாம் அதிபதியும் நீ தான், யோக மாயையை பரவ செஞ்சுட்டு நீ தான் அதை கிரீடிச்சுன்னு இருக்க. அப்படிப்பட்ட உன்னோட மகிமையை எந்த இடத்துல எந்த காலத்தில் எப்படின்னு யாரால தெரிஞ்சுட்டு சொல்ல முடியும்? அதனால கண்ணுக்கு புலப்படக்கூடிய இந்த ஜெகத் முழுக்க கூட உண்மையானது கிடையாது. இது எல்லாமே ஒரு ஸ்வப்னம் போன்றது தான், ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது, சைத்தன்யம் இல்லாதது. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சமானது நித்தியரும் சுகஸ்வரூபியும் ஞானஸ்வரூபியுமா இருக்கக்கூடிய உன்கிட்டையே உண்டாறது மாதிரியும் எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்றார். இதுக்கு கூட உன்னோட மாயை தான் காரணம், நீ ஒருத்தர் தான் சத்திய வஸ்து, நீ கண்ணுக்கு புலப்படாத ஆத்மா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் விகாரம் உள்ளது சத்தியம் கிடையாது, உனக்கு வந்து ஜனனம் மாதிரி இருக்கக்கூடிய விகாரங்கள் எதுவுமே கிடையாது. ஜெகத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய ஆதி புருஷனும் நீ ஒருத்தன்தான், நீ ஒருத்தன்தான் சத்தியர், நீ ஒருத்தன்தான் அழிவில்லாதவர், எல்லாத்துக்கும் முந்தியவர், எல்லாத்துக்கும் நித்தியர், எல்லாத்துக்கும் பூர்ணர் நீதான், எப்பவுமே சுகஸ்வரூபியாக இருக்கக்கூடியவரும் நீதான். அடுத்தது வந்து தேசத்தாலையும் காலத்தாலையும் அளவிடக்கூடாதவர், வஸ்துவால கூட அளவிடக்கூடாதவர், தாமாக பிரகாசிக்கக்கூடியவர், நிர்மலர், உபாதியற்றவர். மகா பிரளயம் வந்து இந்த உலகமே அழியும் போது பூமி ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா ஜலமாக தான் இருக்குமா. அதில் இதர தேவதைகள் யாருமே இருக்க மாட்டா, ஒருத்தர் தான் இருப்பார். யாருன்னா பார்க்கடலில் பாம்பனை மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். இதில் சொல்லலை, மற்றதில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கா, நான் சொல்கிறேன். ஸோ யார் ஒருத்தர் வந்து குருவாக இருக்கக்கூடிய சூரியன் கிட்ட இருந்து உபனிஷத்தாக இருக்கக்கூடிய அந்த கண்ணை அடைஞ்சு அதனால் இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டாலோ அவ வந்து சகல பிராணிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒன்றை வந்து பிரத்யேகாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். கயரை பார்த்து பாம்பு அப்படின்னு நினைக்கிறது எப்படி உண்மையை வந்து தெரிஞ்சுக்காததுனால நேரிடுறதோ அப்படி ஆத்மாவோட உண்மையை தெரிஞ்சுக்காததுனால அஜ்ஞானத்தினால இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்கு. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் நிவர்த்தியாகி ஞானம் உண்டாகி அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் மறைஞ்சிடுறது. ஸோ ஞானத்தினால தான் இந்த சம்சாரத்தை தாண்டலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். பந்தம் மோட்சம் ரெண்டுமே அஜ்ஞானத்தினால ஏற்பட்டுருக்கே தவிர உண்மை கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுத்தனமாக இருக்கக்கூடிய ஆத்மா கிட்ட அஜ்ஞானம், பந்தம், ஞானம், மோட்சம் இது எதுவுமே சம்பந்திக்காது. ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறாக இந்த பந்தமாவது மோட்சமாவது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த ஞானத்தால் சம்சாரத்தை தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துனால இந்த இடத்துல வந்து ஆத்மஸ்வரூபத்தை விசாரிச்சாக்க சூரியனை வந்து ராத்திரிக்கும் பகலுக்கும் காரணராக சொல்றது போல ஆத்மாவுக்கு பந்தம் மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரம்
அடுத்தது பரமாத்மாவா இருக்கக்கூடிய ஒன்றை சரீரம் மாதிரி அப்படின்னு நினைச்சும், சரீரம் மாதிரி இருக்கக்கூடிய பரமாத்மாவா இருக்கக்கூடிய நீ அதெல்லாம் நீ அப்படின்னு நினைச்சுட்டும் காணாமற் போன ஆத்மாவை வெளியில தேடின்னு இருக்கா அப்படிங்கிறா. அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிடுத்துன்னா அதை வீட்டில் தானே தேடணும், வெளியில போய் தேடினா கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி சொல்றாரு. எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒன்றை எல்லாரும் வெளியில போய் பார்த்துன்னு இருக்கா அப்படிங்கிறா. அதே மாதிரி மூடர்களோட இந்த அறியாத்தன்மை ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கு. ஸோ சாதுக்கள் எல்லாம் இந்த சரீரத்திலேயே வந்து ஒன்றை தேடி ஜடங்களாக இருக்கக்கூடிய சரீராதிகளை ஆத்மா இல்லை அப்படின்னு தள்ளிட்டு ஒன்றை தெரிஞ்சுக்கிறான். சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்பதார்த்தத்தை தெரிஞ்சுருக்கிறதே போதுமானது அப்படிங்கிறா. அதே மாதிரி அசத் பதார்த்தத்தை எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்கணும். சத்து அசத்துன்னு இருக்கு இல்லையா? அந்த அசத் பதார்த்தத்தை எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, கயரை பார்த்து சர்ப்பம் அப்படின்னு நினைச்சவனுக்கு கயறுன்னு சொல்லக்கூடிய ஞானம் உண்டாகணும்னா சர்ப்பம் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறதும் அதோட ஸ்வரூப ஞானம் உண்டாகி இது சர்ப்பம் இல்லை இது கயறுன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்கிற மாதிரி அனாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அது இல்லைன்னு தள்ளிட்டு அதுக்கப்புறமா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இப்படியெல்லாம் விசாரிச்சுண்டு அனாத்மாக்களை தள்ளிட்டு உன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்தா கூட அப்பேற்பட்ட ஞானம் உன்னோட பாதார விந்தங்களை சேவிச்சு அதோட ஸ்வல்ப பிரசாதத்தையாவது அடைஞ்சவனுக்கு தான் அது கூட கிடைக்கிறது. மற்றவன் யாரா இருந்தாலும் எவ்வளவு காலம் விசாரிச்சாலும் உன்னோட உண்மையை அவனால தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல. எனக்கு எந்த ஜென்மமாக இருந்தாலும் உன்னோட வேலைக்காரர்களுக்குள்ள ஒருவனாக இருந்து உன்னோட பாதாரவிந்தத்தை சேவிச்சுட்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தையே நீ எனக்கு கொடுக்கணும். சகல யாகங்களும் இப்பொழுதும் உனக்கு திருப்தி உண்டு பண்ண சக்தியற்றவைகளாகவே இருந்துருக்கு. அப்படிப்பட்ட நீ வந்து கோபகுமாரர்களாக இருந்து கோபஸ்திரீகளோட ஸ்தன்யத்தையும் கன்றுகளாக இருந்து பசுக்களோட பாலையும் அமிர்தத்தை போல பானம் செஞ்சதானே. போன சாப்டர்ல நம்ம படித்தோம் இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டா அப்படின்னா கூட பெருமாள் ஒருத்தரே வந்து கன்றுக்குட்டிகளாகவும் அந்த பசுமாடு கிட்ட போய் பாலை சாப்பிட்டாராம். அதே மாதிரி குழந்தைகளாக இருந்துட்டு அந்தந்த தாய்மார்கள் கிட்ட போய் ஸ்தன்யபானம் பண்ணார்னு போன இதில் பார்த்தோம் இல்லையா? அதையே இப்போ பிரம்மா கேட்குறார். அதனால அந்த கோபிகைகளும் பசுக்களும் ரொம்ப உயர்ந்தவா அப்படின்னு சொல்கிறான். நந்தகோபர் அந்த மாதிரி கோகுலத்தில் வசிக்கிறவாளுக்கு ஒப்பு உயர்வில்லாத சுகஸ்வரூபியும் பூர்ணரும் நித்தியரும் பிரம்மமுமா இருக்கக்கூடிய நீ வந்து எல்லாருக்கும் மித்திரத்தோட அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால அவளோட பாக்கியமானது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியது. ஸோ இந்த கோபர்களோட மகிமையை பற்றியும் சொல்லதான் வேணுமா அப்படிங்கிறார். 10 இந்திரியங்களுக்கு அதிஷ்டான தேவதைகள், மன தேவதைகளாக இருக்கக்கூடிய சந்திரன், அகங்காரத்தோட அதிதேவதையாக இருக்கக்கூடிய பரமசிவன், புத்தி தேவதை பிரம்மாவுமா இருக்கக்கூடிய நான், இந்த மாதிரி 13 தேவர்களும் இந்திரியங்களா இருக்கக்கூடிய பாத்திரங்களால உன்னோட பாதங்களா இருக்கக்கூடிய தாமரை மலர்ல அமிர்தத்தை பானம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க ரொம்ப பாக்கியசாலிகளாக இருக்கோம் அப்படின்றா. உன்னோட பாத தூளிய வேதங்கள் எப்பவுமே தேடிண்டே இருக்கான். அப்படிப்பட்ட ஒன்ன கோகுலத்துல வசிக்கிறவா உயிராவே நினைச்சிட்டு இருந்திருக்கா. அதனால அந்த கோகுலவாசிகளுக்குள்ள யாரோட பாத தூளி கிடைக்கும்படியாக இந்த பூமியில வனத்துல கோகுலத்துல எந்த ஜென்மம் கிடைத்தாலும் அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றார். ஸோ கோபிகை போல வேஷம் தரிச்சின் வந்த பூத்தனா, பகன், அகன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவா கூட வந்து ஒன்னதான் வந்து அடைஞ்சா. அப்படி இருக்க வீடு, பணம், புத்திரர்கள், பிரியம், மனது, சரீரம், பிராணன், இந்திரியங்கள் இது எல்லாத்தையும் உன்கிட்ட சமர்ப்பிச்சு இருக்கக்கூடிய கோகுலவாசிகளுக்கு நீ எதை கொடுக்க போற? சகல பலஸ்வரூபமா இருக்கக்கூடிய உன்னோட ஸ்வரூபம் தான் உன்கிட்ட இருக்கிறது அப்படின்ற. அதுக்கு மேலாக வஸ்துன்றது ஒண்ணுமே கிடையாது. அதை பக்தர்களை போல வேஷம் தெரிஞ்ச பூத்தனாக்கு நீ கொடுத்த உண்மையாக பக்தி பண்ணக்கூடிய கோகுலவாசிகளுக்கு அதை காட்டிலும் மேலான எந்த வஸ்துவை நீ கொடுக்க போற அப்படின்னு நான் யோசிச்சும் நிச்சயம் உண்டாகாம என்னோட மனமானது மோகத்திலேயே இருந்துட்டே இருக்கு. வைராகியத்தோடு இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கும் என்ன அடையிறதே பலனாக இருக்கு. ஆசையெல்லாம் ஜெயிக்காதவர்களா இருக்கக்கூடிய இவாளுக்கு என்னோட ஸ்வரூபத்தை அடையிறத காட்டிலும் மேலான பலன் வேணுமா அப்படின்னா உன்னோட பக்தனாக ஆகக்கூடிய வரையில் தான் ஆசை வந்து திருடனாக இருந்துட்டே இருக்குமா. வீடு வந்து ஜெயில் மாதிரி இருக்கும், அஞ்ஞானம் கால் விலங்காக இருக்கும். உன்னோட பக்தர்களால மேல சொன்ன ஆசை உன்னிடத்துல வைக்கப்பட்டன, அதனால பந்தங்கள் ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்றா. பெருமாள்கிட்ட பக்தி இல்லாத வரைக்கும் தான் நம்ம இது பின்னாடி எல்லாம் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறது.
நீ வந்து பக்த ஜனங்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணுறதுக்காக இந்த லோகத்தை அனுசரிச்சுட்டு போயின்னு இருக்க. உண்மையிலேயே நீ வந்து பிரபஞ்சத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர். அதனால உன்னோட மகிமை என்னோட மனசுக்கும் சரீரத்துக்கும் வாக்குக்கும் எட்டவே மாட்டேங்கிறது அப்படிங்கிறார். பல வகையாக சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சதாக சொல்லிக்கொள்பவர்கள் என்ன வேணால் சொல்லிக்கட்டும், எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சில பேர் வந்து பெருமாளோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சதாக சொல்லக்கூடியவரை வந்து பரிகாசம் பண்ணுறாராம். அதனால எனக்கு இவ்வளோதான் தெரியறது, தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி விஷ்ணிகளோட குலமாக இருக்கக்கூடிய தாமரையை வந்து மலர செய்யறதுனால நீ சூரியன் மாதிரி இருக்கக்கூடியவன். பூமி, தேவர்கள், பிராமணர்கள், பசுக்கள், சமுத்திரங்கள் இது எல்லாத்தையும் விருத்தி செய்யறதுனாலையும் தர்மத்துக்கு விருத்தமான பாஷண்ட தர்மமாக இருக்கக்கூடிய ராத்திரியோட இருளை போக்கடிக்கிறதுனாலையும் சந்திரனாக நீ இருக்க. பூமியில் அரசர்களாக பிறந்திருக்கக்கூடிய அசுரர்களாக இருக்கக்கூடிய கம்சன் மாதிரி இருக்கக்கூடியவரை நாசம் பண்ணக்கூடியவரும் நீதான். சூரியனால பூஜிக்க தகுந்தவரும் நீதான். ஸோ கல்பம் வரையில் இருக்கக்கூடிய, அதாவது நான் எவ்வளோ நாளைக்கு இருக்கேனோ அவ்வளோ வரைக்கும், என்னோட கல்பம் முடிகிற வரைக்கும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன். நீ எல்லாத்தையும் தெரிஞ்சவர், சகல ஜெகத்துக்கும் அதிபதி. உன்னோட மகிமை உன்னால மட்டுமே தெரிஞ்சுக்கக்கூடியது. இந்த ஜெகத்தும் கூட உன்கிட்ட தான் இருக்கு. என்ன வந்து நீ இப்போ விடை கொடுத்து அனுப்பு அப்படின்னு 3 தடவை பிரதட்சணம் பண்ணி பெருமாளோட பாதங்களை நமஸ்காரம் பண்ணி பிரம்மா திருப்பி தன்னோட லோகத்துக்கு போறார். பெருமாள் பிரம்மாவுக்கு விடை கொடுத்துட்டு தன்னோட தோழர்களை முன்னாடி போல அந்த யமுனையோட மணல் திட்டுக்கு, ஏன்னா அவளால அங்கே கூப்பிட்டார்ல, இந்த மணல் திட்டு வந்து ரொம்ப நன்னா இருக்கு, நம்ம இங்கே விளையாடுறதுக்கு ரொம்ப சௌரியமான இடம்னு சொன்னார் இல்லையா போன சாப்டர்ல. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பிரம்மாவை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு திருப்பி இந்த குழந்தைகளோட விளையாட ஆரம்பிச்சுட்டாராம். அந்த கோபகுமாரர்கள்லாம் 1 வருஷ காலமாக அவளோட பிராணனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சிருந்தும் பெருமாளோட மாயையால் அதை மறந்து அந்த 1 வருஷத்தையும் ஒரு அரக்ஷணமாக கழிச்சுட்டா. அந்த குழந்தைகளை தான் இப்போ பெருமாள் இங்கே பார்க்குறார். பெருமாளோட மாயையால் மோகிச்சு இந்த ஜெகத்தானது தன்னையே அடிக்கடி மறந்து போயிடுறதாம். அப்படி இருக்க மாயையால் மோகிச்ச மனமுள்ளவர்கள் எதைத்தான் மறக்க மாட்டா அப்படின்றார். அப்போது கோபகுமாரர்கள்லாம் பெருமாளை பார்த்து கேட்குறா, ஒரு கபலம் கூட நீ வந்து சாப்பிடவே இல்லையே, அப்படிங்கிறார். ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடி சாப்டரோட அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்பதான் பெருமாள் தயிர் சாதத்துக்கு கையில கை வைக்கிறார், சாதத்துல கை வைக்கிறார். அதுக்குள்ள கண்ணுக்குட்டியை காணும் இவெல்லாம் சொன்னா விட்டு அந்த தயிர் சாதம் சாப்பிட்ட கையோட எழுந்து போறா. அது வரைக்கும் தான் இந்த கோபகுமாரர்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் தான் இவர் தானே மாயையா எல்லாராத்துக்கும் போனார். அப்ப இந்த குழந்தைகளுக்கு அது வரைக்கும் ஞாபகம் இருக்கிறதுனால கேட்கிற, நீ எதுவுமே சாப்பிடவே இல்லையே அப்படிங்கிறா. அதை கேட்ட பெருமாள் வந்து சிரிச்சுண்டே அந்த குழந்தைகளோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலாம். மலைப்பாம்போட தோலை வந்து அவளுக்கு காமிச்சு கோகுலத்தை நோக்கி புறப்படுறார். அப்புறம் பெருமாள் வந்து மயில் தொகை, புஷ்பங்கள், தாதுக்கள் இதனால தன்னோட சரீரத்தை அலங்கரிச்சுண்டும் கொம்பு வாத்தியத்தை ஊதிண்டும் கண்ணுக்குட்டிகளை ஓட்டிண்டும் கோபிகைகளுக்கு வந்து நேத்திர ஆனந்தத்தை கொடுக்கத்தக்கவராக கோகுலத்துக்கு போறார். தன்னோட கண் பார்வையிலேயே கோபிகைகளை இழுக்கிறார் இல்லையா, அதுக்காக கோகுலத்துக்கு கிளம்பி போறார். அவரோட போகக்கூடிய கோபர்கள் அவரோட சுத்தமான சரித்திரத்தை கானம் பண்ணிண்டே போறா. அந்த கோபகுமாரர்கள் கோகுலம் போய் அவளோட பந்துக்களை பார்த்து யசோதைக்கும் நந்தருக்கும் புத்திரரா இருக்கக்கூடிய கிருஷ்ணனால இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்பமானது கொல்லப்பட்டது, நாங்களும் காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரத்தை அன்னைக்கு தான் நடந்தா போல அந்த குழந்தைகள் சொல்றா. ஏன்னா பெருமாள் மறக்க வச்சிருக்காரு இல்லையா. அதை கேட்ட இவர் வந்து சுகரை பார்த்து கேட்கிறார். இந்த ராஜா பரீட்சித் சுகரை பார்த்து கேட்கிறார், பிரத்யாரோட புத்திரரா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கிட்ட அவளோட புத்திரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசத்தை காட்டிலும் அதிகமான ஸ்நேகம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், அதையும் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதை கேட்ட சுகர் வந்து சொல்றாரு, இப்ப பதில், சகல பிராணிகளுக்கும் தங்களோட ஆத்மா கிட்டேயே விசேஷ பிரியம், புத்திரம், பணம், கலத்திரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு உபயோகப்படுறதுனால அதனால பிரியமே ஒழிய வேற எதுவும் கிடையாது. அவ ஆத்மா கிட்ட எவ்வளவு பிரியமோ அவ்வளவு பிரியம் வந்து புத்திரன், பணம், வீடு இது கிட்ட வந்து இல்லை. ஸோ அதாவது அதுல வந்து நம்போடது அப்படின்னு சொல்லக்கூடிய அபிமானமே ஒழிய நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிமானம் இல்லை. ஸோ சரீரத்தையே ஆத்மான்னு சொல்றவா கூட மதத்திலையும் சொல்றவாளோட அந்த மதத்துல கூட தேகத்துல எவ்வளோ பிரியமோ அதே மாதிரி அவ்வளவு பிரீத்தி புத்திரன் மாதிரி இருக்கிறவா கிட்ட இல்லை. ஸோ இந்த சரீரமானது மரணத்தை அடையும் பொழுதும் இன்னும் சில காலம் ஜீவிச்சிருக்கணும்னு
போகணும்னு சொல்லக்கூடிய ஆசை தான் அதிகமாகிறது. யாராவது உடனே போனா போறோமா, இல்லையே இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆசை தானே வருது. அதனால சரீரத்துல விசேஷ அபிமானம் இருந்தா கூட ஆத்மா கிட்ட விசேஷ பிரீத்தி இருக்கு. அது போல சகல சராச்சரங்களுக்கும் இருக்கு. இந்த கிருஷ்ணர் சகல பிராணிகளுக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கார். இவர் தான் ஜெகத்துக்கு க்ஷேமத்தை செய்யறதுக்காக மாயையால சரீரம் உள்ளவர் போல தோன்றார். உண்மையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அசையும் அசையாத பொருள் எல்லாம் அடங்கின இந்த ஜெகத்து முழுவதுமே பெருமாளோட ஸ்வரூபம் தான் தவிர அதை காட்டிலும் வேறான வஸ்து ஒண்ணுமே இல்லை. சகல பிராணிகளுக்கும் மாயை தான் காரணமாக இருக்கு. அதுக்கும் கிருஷ்ணர் தான் காரணம். அதனால கிருஷ்ணரை காட்டிலும் வேறான ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. அதனால பெருமாளோட தளிர் மாதிரி இருக்கக்கூடிய பாதங்களாகிய மகான்களால மட்டுமே அடையக்கூடிய அந்த இடத்த யாரு ஒருத்தர் ஆசிரயிச்சுன்னு இருக்காளோ அவளோட சம்சார சமுத்திரம் கண்ணுக்குட்டியோட குளம்படியாக ஆயிடுமா. மேலும் அவளுக்கு வைகுண்டம் வாசஸ்தலமாகவே ஆறுது. ஆபத்துள்ள ஸ்தலத்தை அவ ஒருபோதும் அடைய மாட்டா. அவளுக்கு நரகமோ இல்ல சொர்க்கமோ, அதெல்லாம் சொர்க்கம் கிடைச்சா நல்லது, பட் கொஞ்ச நாளைக்கு தானே, திருப்பி பிறக்கணும் இல்லையா. வைகுண்ட பதவியே யாரு ஒருத்தர் பெருமாளோட பாதங்களையே ஆசிரயிச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு பெருமாள் வைகுண்டத்தையே அவளோட வாசஸ்தலமாக கொடுக்கிறாராம். அதே மாதிரி கௌமார வயசுல நடந்த அந்த கிருஷ்ணனோட சரிதத்தை கோபகுமாரர்கள் பௌகண்ட வயசுல அவளோட பந்துக்களுக்கு சொன்ன விஷயமாக நீ கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அப்ப அவருக்கு இந்த விஷயம் நடக்கும்போது அவருக்கு ஒரு 5 வயசோ என்னமோ, கௌமாரம்னா மேபி 5 years. ஆனா இப்ப இவாளுக்கு ஒரு 8-9 yearsல தான் இந்த விஷயம் தெரியறது சொல்றா, எல்லாருக்கும் சொல்றாளாம் அந்த விஷயத்த. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் தன்னோட தோழர்களோட சேர்ந்துட்டு புல் தரையில போஜனம் பண்ணதையும் அகாசுரனை கொன்னதையும் கன்றுகளாகவும் கோப்பர்களாகவும் 1 வருஷம் இருந்ததையும் பிரம்மதேவர் பகவானை துதிச்சதையும் யாரு ஒருத்தர் காதால கேட்கிறானோ வாயால உச்சாடனம் பண்றானோ அவன் சகல புருஷார்த்தங்களும் அவனுக்கு கிடைக்கப்படுறது. இப்படி ராமகிருஷ்ணர்கள் 2 பேரும் கண்களை பொத்திக்கிறது, அணை கட்டுறது, குரங்குகளோட தாவி போறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விளையாட்டுகளை செஞ்சுட்டு கோகுலத்துல தன்னோட கௌமார வயதை ஈஸியா ஜாலியா கழிச்சுன்னு வந்தா. ஸோ யாரு ஒருத்தர் இந்த சரிதத்தை கேட்கிறாளோ, பாகவதமே முழுக்க முழுக்க கேட்கறதே நல்லது, சொல்றது ரொம்ப நல்லது. அதுலயும் ஒரு சாப்டரையும் சொல்லி சொல்லி நம்மளுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கான்னா அப்ப நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் கிருஷ்ண சரிதத்தை டெய்லி கேட்கிறாளோ தனக்கு அறியாம அவளுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், நல்ல நல்ல என்ன சொல்றது புண்ணியங்கள் அது கிரெடிட் பாயிண்ட்ல சேர்ந்துட்டே வந்துட்டே இருக்குமா. ஸோ நம்ம தெரியாம ஏதாவது பாவம் பண்ணிட்டா கூட பாகவதத்தை சொல்றதுனாலையும் கேட்கறதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கம்மியாகி கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக வேணும்ட்டே தப்பு எல்லாம் பண்ணக்கூடாது. தெரியாம பண்ண தப்பு இதனால ஈக்குவலைஸ் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுல இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கா இல்லையா, பாகவதம் கேட்கறதுனால புண்ணியம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதுல சொல்ற அளவுக்கு நம்மளால பிரத்தியாருக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம இருக்கணும் பாகவதம் படிக்கிற எல்லாரும். ஸோ அடுத்ததுல திருப்பி தேனுகாசுரவதம் அடுத்த சாப்டர், அதை அடுத்தது பார்க்கலாம்.